வணக்கம் ஆபிரகாம். அதாவது சென்னை வெளிநாடுகளிலிருந்து மிகப்பெரிய அளவிலான போலி சிகரெட்டுகள் கடத்தி கொண்டு வரப்படுவதாக மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் தனிப்படை அமைத்து சென்னை விமான நிலையம் மற்றும் சென்னை துறைமுகம் ஆகிய இடங்களில் வரும் சரக்கு கண்டெய்னர் பார்சல்களை தீவிரமாக கண்காணித்து சோதனை நடத்தி கொண்டிருந்தனர். இந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் 8ஆம் தேதி தாய்லாந்து நாட்டிலிருந்து சென்னை துறைமுகத்திற்கு சரக்கு கப்பல் வந்தது. அதில் வந்த கண்டெய்னர்களை மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் சந்தேகத்தின் பேரில் சோதனை நடத்தினர். அப்போது அதில் சில கண்டெய்னர்களில் ரூபாய் 10 கோடி மதிப்புடைய 67.5 லட்சம் சிகரெட் பாக்கெட்டுகள் இருந்தன. அந்த சிகரெட்டுகள் அனைத்தும் இந்தியாவில் உள்ள சிகரெட்கள் போல் போலியாக தயாரிக்கப்பட்டது என்பது தெரிய வந்தது. இதையடுத்து மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் அந்த கண்டெய்னர்களை டெலிவரி எடுக்க வருபவர்களை கையும் களவுமாக பிடிக்க சில நாட்கள் காத்திருந்தனர். ஆனால் கடத்தல் ஆசாமிகள் மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் கண்காணிக்கிறார்கள் என்பதை தெரிந்தும் சிகரெட்டுகளை டெலிவரி எடுக்க வராமல் தலைமறைவாகிவிட்டனர். இதையடுத்து மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் 10 கோடி மதிப்புடைய 67.5 லட்சம் போலி சிகரெட் பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்தனர். இந்த நிலையில் ஆகஸ்ட் 14ஆம் தேதி துபாயிலிருந்து மற்றொரு சரக்கு கப்பல் சென்னை துறைமுகத்திற்கு வந்தது. அதில் வந்த கண்டெய்னர்களை மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் சோதித்த போது கண்டெய்னர் பகுதியில் பண்டலாக ஏராளமான போலி சிகரெட்டுகள் இருந்ததை கண்டுபிடித்தனர். அதாவது அதன் மதிப்பு ரூபாய் 5 கோடி மதிப்புடைய 30 லட்சம் போலி சிகரெட்டுகளை கண்டுபிடித்து பறிமுதல் செய்தனர். இதையடுத்து ரூபாய் 15 கோடி மதிப்புடைய 1 கோடி போலி சிகரெட்டுகளை பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்து மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் இது குறித்து மேலும் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அதாவது வெளிநாடுகளில் இருந்து கடத்தி கொண்டு வரப்படும் இந்திய போலியான இந்த சிகரெட்டுகளை புகைப்பவர்களுக்கு பல்வேறு நோய்கள் ஏற்பட்டு உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. மேலும் வெளிநாடுகளில் இதே போல் தரம் குறைந்த சிகரெட்டுகளை இந்திய சிகரெட்டுகள் போல் தயாரித்து செய்வதால் சர்வதேச வர்த்தகத்தில் இந்தியாவின் பாதிப்பு ஏற்படும் என்று மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை கூறுகின்றனர். இதனால் இந்திய போலி சிகரெட்டுகள் தயாரித்து இந்தியாவுக்குள் கடத்தி கொண்டு வரும் கடத்தல் கும்பலை கூண்டோடு பிடித்து அவர்கள் மீது மிக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் முடிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். ஆபிரகாம்.